வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அருளாசன் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களும் ஒட்டுமொத்த மகான்களும் இறைநிலையும் என்னுள் சூக்குமமாக எழுந்தருளி இன்றைய நாள்காட்டி வரிகளுக்கான கவிவரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன். அனைவரையும் பணிவோடு முதற்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வாழ்க வளமுடன். சாமிஜியினுடைய இன்றைய நாள்காட்டி வரிகள். புள்ளியல் எழுத்துக்களுக்கெல்லாம் மூலம், பூதம் 5க்கு மூலம் வெளி என்று சாமிஜி இன்றைய நாள்காட்டி வரிகள் கொடுத்திருக்கிறாங்க. இதற்கான கவிதை வரிகள். பஞ்சபூதங்களுக்கு அப்பால் ஒன்று உண்டு எனில் பரம்பொருளாம் வெட்டவெளியே. பஞ்சபூதங்களோ விண் என்ற நுண்துகள்கள் பல சேர்ந்த கூட்டு இயக்கம். பஞ்சபூதங்களில் முதலான விண்ணிலைதான் பரமான உயிரும் வீதே. பஞ்சபூதங்களும் சத்தாகும், பரன் சத்தாம், பாச அறிவனந்தமாகும் என்று சாமிஜி இந்த கவிதை வரிகள் கொடுத்திருக்கிறாங்க. சாமிஜி இன்றைக்கு 2 வரிகள் கொடுத்திருக்கிறாங்க. முதல் வரி, புள்ளியல் எழுத்துக்களுக்கெல்லாம் மூலம். நாம இன்றைக்கு ஒவ்வொரு வார்த்தையிலையும் அந்த புள்ளியினுடைய வளம்தான் நமக்கு உச்சரிப்பை சரியா கொடுக்குது. அம்மா, அக்கா, அண்ணன், தம்பி, தந்தை, இப்படி எந்த ஒரு வார்த்தையாக இருந்தாலும் அந்த புள்ளி அந்த வார்த்தையினுடைய மூலமாக இருக்கிறது. அதே போல பூதம் 5க்கு மூலம் வெளி என்று சாமிஜி நமக்கு இந்த 2வது வரிகள் கொடுத்திருக்கிறாங்க. இந்த வரிகளை நாம் எடுத்துக்கொண்டு இன்றைக்கு சிந்திப்போங்க. நமது பரு உடல் உச்சி முதல் பாதம் வரையிலும் இருக்கக்கூடிய இந்த பரு உடல்ல பஞ்சபூதங்கள் இருக்கிறது. கெட்டிப்பொருளான உடல், இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்று, உயிர் என்று சொல்லக்கூடிய 5 பூதங்கள் இணைந்ததுதான் இந்த பரு உடல். இப்ப இந்த பரு உடல்ல சுத்தவெளி பரமான என்ற அந்த பர்சன்டேஜ் எந்த அளவுல இருக்குங்கிறத நாம தெரிந்து கொள்ளுவாங்க. சாமி ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. ஒரு அறை இருக்கு, அதுல ஒரே உயரம் அகல பருமன் உள்ள ஒரு 5 பொருட்கள் அதுல அடுக்குனா அந்த அறை நிரம்பிடும். முதல் ஒரு பொருள் அது உள்ள வைக்கிறோம், மீதி 4 வெற்றிடமா இருக்குது, அதுதான் விண் என்று சொல்லுவாங்க. இன்னொரு பொருள் உள்ள கொண்டு போறோம், அப்போ அந்த வெற்றிடம் குறையுது, 3க்கான வெற்றிடம் இருக்கு, அதுதான் காற்று. இன்னும் ஒரு பொருளை சேர்க்கிறோம், அப்போ 3 பொருட்களும் சேரும்போது அந்த ஒரு உராய்வு ஏற்படுது, அந்த ஒரு வெப்பம் ஏற்படுது, அதுதான் நெருப்பு. இன்னொரு பொருள், அப்போ ஒரே ஒரு வெற்றிடம் மட்டும் இருக்கு, அது ஒரு கசகசப்பு ஏற்படுது, அதுதான் நீர். இன்னொரு பொருள் அதில் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த அறையே முழுமை ஆயிடுது. அப்போ அதுதான் பாறைகளாக, மண்ணாக இந்த பூமியில உருவெடுத்திருக்கிறது என்று சாமிஜி நமக்கு விளக்குவாங்க. இந்த பருவுடலை எடுத்துக்கொள்ளுவாங்க. உச்சி முதல் பாதம் வரையில் இருக்கக்கூடிய இந்த கெட்டி பொருட்கள் எல்லாம் மண்ணே தன்மாற்றம் பெற்று இந்த உடல்ல இந்த உருவமாக வந்திருக்கிறது. இதுல சுத்தவெளி என்று சொல்லக்கூடிய இறைநிலை 95% இருக்குது, ஒரு 5% மட்டும்தான் பரமானு இருக்குது. இதுதான் பருவுடலாக உச்சி முதல் பாத வரையில் நம்முடைய மூளை, தலைப்பகுதி, நம்முடைய தோள்பட்ட, கைகள், மார்பு பகுதி, நுரையீரல், அதே போல இதயம், இப்படி வரிசைக்கு சொல்லிக்கொண்டே போகலாம். அனைத்துமே அதுதான். 2வது எடுத்துக்கொண்டா இரத்த ஓட்டம் நம் உடல்ல, அது 96% சுத்தவெளி, 5% பரமானு. இது நம் உடல்ல இரத்த ஓட்டமாக இருக்குது, 11 பிளட் என்று சொல்றோம். அதே போல வெப்பம், நம் உடல்ல 98.6 ஃபாரன்ஹீட் வெப்பம் சீராக இயங்கி கொண்டிருக்குது. அதனுடைய மாற்றங்கள் ஏற்படும் போது தான் நமக்கு உடல்ல ஒரு தடை ஏற்படுது. இதுவும் 97% சுத்தவெளி, 3% பரமானு இந்த உடல்ல நிரம்பி இருக்கிறது. அதே போல காற்று, நாம் சுவாசிக்கக்கூடிய இந்த காற்று நம் உடல்ல 98% சுத்தவெளி, ஒரு 2% பரமானு, அதுதான் நம்ம சுவாசிக்கக்கூடிய காற்று, காற்றோட்டமாக இருக்கு. விண் என்று சொல்லக்கூடிய உயிர் நம் உடல்ல 99% சுத்தவெளி நிரம்பி இருக்கிறது, ஒரே 1% மட்டும் பரமானு இருக்கிறது. அப்போ இந்த பருவுடலின் அமைப்பு என்று பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இந்த சுத்தவெளியே உச்சி முதல் பாதம் வரையிலும் விண்ணுலையும், காற்றுலையும், நெருப்புலையும், நீர்லையும், அந்த பருவுடல்லையும் நிரம்பி இருக்கிறது. அப்போ இதே போல இந்த பிரபஞ்சம் முழுவதும் அனைத்து தோற்றங்கள்லையும் மூலமாக அந்த இறைநிலையே, அந்த வெட்ட வெளியே எங்கும் நிறைந்திருக்கிறது என்ற அந்த பேருமையை நாம் மனதில் நிறுத்தி வாழணுங்க.
நன்றியோடு நிறைவு செய்து கொண்ட இன்றைய சிந்தனையை வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.